ஆயுள் வெதர் நியூஸ். சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என்றும் இந்த வெப்ப அதிகரிப்பை வெப்பச்சுட்டென் என அழைக்கப்படும் என்றும் இந்த வெப்பச்சுட்டெண்ணானது மனித உடலில் குறிப்பிடத்தக்க அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இது சரீரப்பதன் மற்றும் வெப்பநிலை இரண்டிற்கும் இடையிலான தொடர்பாகும். இதை ஒரு அதிகரித்த வெப்பநிலை எனவும் கருத முடியாது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தில் ஈரப்பதன் அதிகரித்து காணப்படும் இதேவேளை வளிமண்டல வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும். ஆனால் உண்மையில் வளிமண்டல வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஈரப்பதன் குறைவடைய வேண்டும். அவ்வாறு இல்லாமையினால் இவ்வெப்பச்சுட்டெண்ணானது வளிமண்டலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறான தாக்கத்தின் போது மக்கள் குறிப்பாக அதிக அளவில் நீர் அருந்த வேண்டும், வெயிலில் நடமாடுவதை பெருமளவில் தவிர்த்து கொள்ள வேண்டும், சோர்வு நிலை ஏற்படும் போது உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் எனவும், நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் எனவும், இவை தவிர காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு காணப்படுகின்றது என்றும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமாகிய முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.